கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த காதல், திருமணம் இந்த 2 விஷயத்தையுமே எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க சில நேரங்கள்ல உங்கள மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த எதிர்பார்க்கிறாங்க இல்லையா? ஏற்கனவே 6ஆம் இடத்துல இப்போ ப்ளூட்டோ இருக்கிறப்ப இன்னும் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறாங்க. அந்த பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறது எல்லார்கிட்டயும் அதெல்லாம் கிடைக்காது. நீங்க இருக்கிற மாதிரியே இன்னொரு பெர்சன் இருக்கணும்னு நினைக்கிறது என்ன கேட்டா, அது வந்து ஆகச்சிறந்த வன்முறை. அப்போலாம் இருக்க முடியாது. அவங்க அவங்களா இருக்கணும். நீங்க நீங்களா இருக்கணும். இல்லையா? ஒரு மனிதன நம்ம எப்படி ஏத்துக்கணும் அப்டின்னா, அது காதல் எப்படி இருக்கணும் அப்டின்னா, அவங்கள அவங்களாவே இருக்க விடணும். அப்படியே ஏத்துக்கிறதுக்கு பேரு தான் காதல். நீ இப்படி பண்ணா தான் இந்த காதல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வச்சுக்காதீங்க. நீங்க யார்கிட்டயாவது உங்கள மாத்திக்கிட்டு செல்ஃப் லவ்ல மாத்திக்கிட்டு, ஏன்னா நான் இந்த விஷயங்களுக்காகலாம் மாத்திக்கிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள கன்னி ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட்டு தேடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப, உங்களுக்கு வந்து 8, 10 சம்மந்தப்படுது. இந்த 2க்கும் நடுவுல இருக்கிறது 9ஆம் இடம். அப்போ பாக்கியஸ்தானத்த வந்து ஆக்டிவேட் பண்ணாலே, மத்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறப்ப, இந்த ட்ரையாங்குலர் ஃபார்மேஷன் உங்க வாழ்க்கையில ஒரு நியூ என்ட்ரி அப்படிங்கிற விஷயத்த குடுக்கும். நியூ ரிலேஷன்ஷிப்ப குடுக்கும். அதோட சேர்த்து உறவு அப்படிங்கிற விஷயத்த குடுக்கும். அடுத்த நிலைக்கு உங்கள வந்து உயர்த்தி கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லைஃப்ல அடுத்த கட்ட மூவ் அப்படிங்கிறதே திருமணமா தான் நமக்கு பார்க்கப்படுது. அப்ப அந்த திருமணம் சார்ந்த முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நல்லாருக்கும். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க திருமணம் அந்த வரன் தேட போறாங்க, வரன் பார்க்க போறாங்க. அந்த மாரியான விஷயங்கள்ல மட்டும் அவங்க கிட்ட அந்த 5 நிமிஷம் பேசுறேன், 10 நிமிஷம் பேசுறேன் தனியா பேசுவாங்கல்ல. உங்க வீட்ல கன்னி ராசிக்காரங்க யாராவது இருந்து, அவங்களுக்கு மாப்பிள பார்க்கவோ, பொண்ணு பார்க்கவோ வராங்க அப்படின்னா, அவங்கள தனியா அந்த 10 நிமிஷம் பேச விடாம இருந்தாலே, திருமணம் ரொம்ப சுமூகமா அமைஞ்சிரும்.